லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அதாவது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் ஒவ்வொரு பொருளுக்கும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான ஆற்றல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்க சில சிலைகளை வைக்கிறது மூலம் மகாலட்சுமியோட நல்ல அருள் கிடைக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது யானை லட்சுமி தேவியோட அருளை தரக்கூடியதாகவும் அவரோட அம்சமாகவும் கருதப்படுவது. ஒருவரோட வீட்டில் யானை சிலையை வைத்திருக்கிறதுனால வீட்டில் செல்வம் செழிப்புகள் நிறையும், உங்களோட வருமானம் அதிகரிக்கும், லட்சுமி தேவியோட நல்ல ஆசி கிடைக்குங்க. அதே மாதிரி தேனு இருக்குது பார்த்தீங்களா, காமதேனுவோட உடலில் அனைத்து தெய்வங்களும் இருப்பிடமாக கருதப்படுவது. புராண கதைகளில் படி நம்மோட அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய பசுவாக கருதப்படுவது. உலோகத்தால் செய்யப்பட்ட இந்த காமதேனு பசுவை வீட்டில் வைக்கிறது மூலமாக செல்வம் உணவு தானியங்களுக்கான பஞ்சம் ஏற்படாதுங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும், நீங்கள் விரும்பிய பொருள் கிடைத்து மகிழ்வீங்க. நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த அனைத்து நற்காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்குங்க. அதே உங்கள் வீட்டில் கோடீஸ்வரன் யோகத்தை அள்ளி தரக்கூடிய ஆந்தை சிலை மகாலட்சுமி தேவியோட வாகனமாக கருதப்படுவது. இந்த சிலையை வீட்டில் வைக்கிறது மூலமாக வீட்டில் வருமானம் அதிகரிக்கும், சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரமிடு வைக்கிறது மூலம் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகள் நீங்கும். வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு முயற்சியில் உள்ளவங்க, கனவுல உள்ளவங்க இந்த உலோகத்தால் செய்யப்பட்ட பிரமிடை கண்டிப்பாக வீட்டில் வைக்கிறது மூலம் உங்களோட நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும், லட்சுமி தேவியோட நல்ல அருள் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மகா விஷ்ணுவோட 2வது அவதாரமாக கூர்ம அவதாரங்க ஆமை அவதாரம்னு எடுத்து அமிர்தம் எடுக்க உதவியதோடு அதிலிருந்து பல்வேறு திவ்ய பொருட்களும் வெளிவந்துச்சாமா. அதன் காரணமாக பணியிடம் நிறுவனம் பல்வேறு தடை நீங்க ஆமை உருவ சிலையை வச்சுருப்பாங்க. ஒருவரோட வீட்டில் உலோகத்தினால செய்யப்பட்ட ஆமை வைத்திருக்கிறதுனால அவருக்கு கோடீஸ்வரர் யோகம் தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிலை. உங்கள் வீட்டில் கோடீஸ்வர யோகம் உருவாக வெள்ளியினால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வச்சு பூஜிப்பதை அதன் மூலமாக உங்களோட செயலுக்கான தடைகள் நீங்கும், துன்பங்கள் விலகும், வேலையிலும் முன்னேற்றம் உண்டாகுங்க. அதே மாதிரி கோடீஸ்வரர் தங்கள் வீட்டில் லட்சுமி தேவியோட சிலையை வச்சிருப்பது வாடிக்கை. புராண நம்பிக்கையின் படி லட்சுமி தேவியின் சிலையை மகாவிஷ்ணுவோட புகைப்படத்திற்கு பக்கத்தில் வச்சு பூஜை செய்வது நல்ல அருளை தரும். இது மூலமாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும், நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.